அப்படி தான் அம்பரீஷ மகாராஜா மேல் துர்வாசன் சாபம் போட்டோம்னே துர்வாசனை தொலைச்சி கட்டினார்ல பெருமாள் சக்கரத்தை அனுப்பி. அது மாதிரி ஒவ்வொரு சான்றாண்மை உள்ள பக்தனுக்கும் பகவான் அன்பு காட்டுகிறான். திருப்பாணாழ்வார் மேலே கல்லை விட்டு எரிஞ்சு மண்டை உடஞ்சி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. லோகசாரங்க முனி மேலே என்ன கோபம் வந்துச்சு, டேய் நீ அந்தரங்கமாக சேவை செய்கிற அர்ச்சகனுங்கிற திமிரா அவனுக்கு, போடா போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவனை தூக்கி முதுகு மேலே வச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி பச்சை குதிரை ஏற்றி கொண்டு வர சொல்லிட்டார்ல. ஏன்னா அந்த திருப்பாணாழ்வாருடைய ஞானம் மனநிலை எப்படிப்பட்டது, இவர் மனநிலை என்ன. இது மந்திரங்களை ஜெபிச்சு இதை பெருமாளை சித்தி பண்ண கேஸு. அது மந்திரம் ஜபிக்கிற கேஸ் இல்லை, மனதாலே தன்னை அர்ப்பணிக்கிற கேஸு. எந்த அன்பை காட்டினால் பகவான் கிறுக்காகி விடுவானோ அன்பினாலே அந்த அன்பை காட்டக்கூடிய ஒரு உன்னத ஆத்மா. அதனால தான் திருப்பாணாழ்வாருக்கு கல்லறி விழுந்த உடனே அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. அதனால தான் சொல்கிறாங்க அடியவர்கள் ஆண்டவனை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு.